ஹாய், ஹலோ, வணக்கம். எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் வந்து இதோட 2வது வருஷம் செய்கிறோம். எப்போவுமே கொஞ்சம் போன வருஷம் ரொம்ப சிம்பிளாக பண்ணோம். இந்த வருஷம் 2வது வருஷம் செய்கிறோம். எங்கள் வீட்டுக்காரர் வந்து தேங்காய் பால் உடைச்சாங்க. என்னென்ன சாமிக்கு செய்யணுமோ என்னால் முடிஞ்சது கொஞ்சமாக நான் செஞ்சு வச்சிட்டேன். அது வந்து தேங்காய் பால் உடைச்சிட்ருக்காங்க. ஒரு 7 பேர்த்த நான் கூப்பிட்ருந்தேன். நான் வாங்க ஃபஸ்ட் டைம் நான் இது 2வது டைம் செய்கிறேன். ஆனால் இந்த தாம்பூலம் கொடுக்குறது வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன். ஒரு ஜாக்கெட் பிட்டு ஒரு ஒரு வளையல் 4 வளையல் இப்படி நான் கொடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் மனசு போன வருஷம் நான் எவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருந்தோ அதை விட பெஸ்ட்டாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து பண்ணியிருக்கேன். எங்கள் ஃபேமிலியில் யாரும் இந்த மாதிரி வந்து வரலட்சுமி பூஜை பண்ணதில்லை. ப்ளஸ் இன்னொன்று வந்து சிம்பிளாக இடம் வந்து எனக்கு ஒரே ரூம் தான் இருக்குது. அதனால் வந்து நான் அந்த ஒரு ரூமுக்குள்ளாரையே வந்துட்டு நான் இந்த கொஞ்சமாக அந்த ஸ்லாப் கிட்ட தான் இருக்குது இடம். அதுக்கு கீழே வந்து நான் சாமி ஃபோட்டோ வச்சு நான் வச்சுக்கிட்டேன். எனக்கு சாமி ரூம்னு சொல்லிட்டு தண்ணி கிடையாது. அதனால் நான் அதுலேயே வச்சு செஞ்சுக்கிட்டேன். தேங்காய் பழம் வந்து உடைச்சாச்சு. உடச்சிட்டு இப்போ கல்பரை பற்ற வைக்கிறாங்க. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து இது வந்து நான் செய்யணும்னு சொல்லிட்டு நான் இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை அப்புறம் வந்து பக்கத்தில் வந்து எல்லாம் வந்திருந்தாங்க. எங்கள் அம்மா, எங்கள் சின்னம்மா எல்லாருமே எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான். இவங்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்டோம். எங்கள் ஃபேமிலியில் யாரும் செய்யலை, நான் செய்கிறேங்கிறது எனக்கு சந்தோஷம். ப்ளஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அதை செய்யணும். போன வருஷம் கம்மியாக செஞ்சு இந்த வருஷம் கொஞ்சம் அதை விட நல்லா செஞ்சுக்கிறேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இன்னும் நல்லா செய்யணும், அடுத்த வருஷம் இன்னும் நல்லா கிராண்டாக பண்ணணுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் பண்ணுவேன். முருகன் இருந்தார். இல்லை, அவருக்கு தனியாக நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரரும் சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து ஒரு எல்லாம் எடுத்து தருவார். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எல்லாமே கும்பிடுவோம். ஆயுத பூஜை எல்லாமே கும்பிடுவோம். அப்புறமேட்டு கற்பூரம் எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. சாமிக்கு திருநூறு போட்டுட்டு இப்போ கொண்டுட்டு வந்து எனக்கு கொடுக்குறாங்க. பாருங்கள், எனக்கு கொடுத்துட்டாரு. இப்போ எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. இது வந்து நாங்கள் ஒரு டைம் தான் செஞ்சோம். சரி, போன வருஷம் செஞ்சு இந்த வருஷம் செஞ்சு கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது.